2:14 பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனின் பிரியமும் உண்டாவதாக. இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதர்கள் சொல்கிறார். தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே பிறக்க செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பாலகனாக பிறக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை பூமியிலே சமாதானம், மனுஷனே பிரியம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. நம்ம பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தேவதூதர் சொல்லக்கூடிய அந்த டயலாக் பூமியிலே சமாதானம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? பரலோகத்திலே சமாதானம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இந்த குருத்தோலை பகுதியிலே என்ன சொல்கிறார்கள்? பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே இது சொல்வது யார்? அதை சொல்வது தேவதூதர்கள். பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னவர்கள் தேவதூதர்கள். ஆனால் பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னவர்கள் மக்கள். ஏன் பரலோகத்தில் சமாதானம் வேண்டும்? பரலோகத்தில் எப்போது சமாதானம், சந்தோஷம், எப்போவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. இந்த மக்கள் சொல்லித்தான் அங்கே சமாதானம் உண்டாக போகிறதா? மக்கள் சொல்லிதான் பரலோகத்தில் சமாதானம் உண்டாக போகிறதா என்று கேள்வி எழுப்பாங்க. அதான் சொல்றாங்க, பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக, உன்னதத்திலே மகிமை, பரலோகத்திலே சமாதானம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போமா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மனம் திரும்புகிற, அது வந்து படிங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் என்று சொல்றாங்க. நாங்கள் மனம் திரும்பினா எங்க சந்தோஷம் மனசும், என் பையன் மனம் திரும்பிட்டா அதை விட சந்தோஷம் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மகன் மனம் திரும்பினா பெற்றோருக்கு சந்தோஷம், ஒரு வாலிபன் மனம் திரும்பினா குடும்பத்தில் மக்களுக்கு சந்தோஷம். அதை விட சந்தோஷம் யாருக்கா? பரலோகம். மனம் திரும்ப ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எனவேதான் இந்த குருத்தோலை பகுதியிலே எருசலேம் நகரத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை குருத்தோலைகளை பிடித்து அவரை வரவேற்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாவதாக. அதன் பொருள் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் மீட்கப்பட போகிறோம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க போகிறார். தாழ்வாய் மரிக்க மாண்பாய் பவனி போகிறார். தாழ்வாய் மரிப்பதற்கு மாண்புள்ள பவனியை மேற்கொள்கிறார். அவர் மரிப்பதன் மூலமாக எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் யாருக்கு சந்தோஷம்? எங்களுக்கு மட்டுமில்லை, பரலோகத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த குருத்தோலை பவனியிலே பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவாகின்றபடியினால் நான் நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம். எனவேதான் இதுக்கு இந்த பவனிக்கு பேர் என்ன? பீஸ் மார்ச் வித் a goal. பீஸ் மார்ச் வித் a goal. சமாதான பவனி ஒரு குறிக்கோளோடு கூடிய ஒரு சமாதான பவனி. என்ன குறிக்கோள்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மரிக்கப் போகிறேன் என்ற குறிக்கோளோடு சமாதான பவனியை மேற்கொள்கிறார். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை இந்த குருத்தோலை பவனியை எத்தனையோ ஆண்டுகள் நம்ம குருத்தோலையில் குறிச்சித்த ஓசை நான் பாடிக்கிட்டு நம்ம பவனி போயிருக்கிறோம். ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு அனுசரித்திருக்கிறோம். இப்போதாவது நம்ம ஆண்டவரே பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று எருசலேம் மக்கள் சொன்னார்களே, நம்ம சொல்ல முடியுமா? எருசலேம் மக்கள் என்ன சொன்னாங்க? குருத்தோலை ஞாயிறு பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்து பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேண்டுமானால் நமது பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறிலே இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மன்னித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது,
இந்த வெகு காலத்திலே பாவங்களை அறிக்கை செய்து விட்டோம், எனவே பரலோகத்திலே சமாதானம் என்று எருசலேம் மக்கள் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்வதற்காக ஆண்டவர் நம்மை